வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவருடைய நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த நாளுக்காக தியானிக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி லூக்கா 7ஆம் அதிகாரம் 2 முதல் 10 முடிய. இந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். நமக்கு ஒரு ஜப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம். நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள். அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒரு மனுஷனை நம்ம பார்க்குறோம். இந்த வசனத்தில் 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாக கிடக்கிறான். இந்த 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக அவன் ரொம்ப அவஸ்தைப்படுறதை இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். இந்த 100க்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்ட போது அவன் கேள்விப்பட்டு இருக்கிறான் இயேசு கிறிஸ்துவை பற்றி. ஏன்னா அவர் நிறைய வியாதிஸ்தர்களை குணப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த யூதருடைய மூப்பரை கூப்பிட்டு இயேசுக்கிட்ட அனுப்புகிறான் அந்த 100க்கு அதிபதி. நீங்கள் போய் இயேசுவிடத்தில் சொல்லுங்கள், எனக்காக என்னுடைய வேலைக்காரனை சுகப்படுத்த வேண்டும்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி. அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து அவரை கருத்தாக வேண்டிக் கொள்கிறாங்க. ஆண்டவரே, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாக இருக்கிறான். நீ அந்த 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரனை சுகப்படுத்துறதுக்கு அந்த 100க்கு அதிபதி பாத்திரனாக இருக்கிறான், அவன் தகுதியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவன் அதுக்கு மேலே சொல்கிறாங்க, அவன் நம்முடைய ஜனத்தை அவன் நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜப ஆலயத்தையும் கட்டினான் என்று சொல்கிறாங்க. அந்த 100க்கு அதிபதி செய்த சில விஷயங்களை வந்து நம்மளுடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஆலயத்தையும் கட்டி கொடுத்துருக்குறான், ஜப ஆலயத்தை அப்படின்னு சொல்லி அந்த 100க்கு அதிபதியை பற்றி இயேசு கிறிஸ்துவக்கிட்ட சொல்கிறாங்க. அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களுடனே கூட போகிறாரு. சரி, நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு சமீபமான போது இயேசு கிறிஸ்து அவங்களோட போகிறாரு அந்த 100க்கு அதிபதியுடைய வீட்டுக்கு போகிறதுக்கு. 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம். நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. வருத்தப்படாதீங்க, நான் வந்து அதுக்கு தகுதியானவன் இல்லை. நீங்கள் வந்து என் வீட்டுக்கு வர தகுதியானவன் நான் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணலை. நீங்கள் என் வீட்டுக்கு வரவும் நான் பாத்திரன் அல்ல. நான் உம்மிடத்தில் வரவும் நான் பாத்திரன் அல்ல. நான் அந்த தகுதி எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி, நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கள், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான்னு சொல்லி அப்படி ஒரு விசுவாசத்தோட அந்த யூதருடைய மூப்பர் இடத்துல அவன் சொல்லி அனுப்புகிறான். இப்போ போய் அவங்க சொல்லும்போது இந்த வார்த்தைகளையும் அவங்கக்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த 100க்கு அதிபதி சொல்கிறான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும் அவனே 100க்கு அதிபதியே ஒரு அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக தான் இருக்கிறான். அவனும் சொல்கிறான், எனக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற சேவகர் உண்டு. நான் ஒரு அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போன்னு சொன்னால் போவாங்க, மற்றொருவனை வான்னு சொன்னால் வருவாங்க, இந்த வேலையை செய்யின்னு சொன்னால் செய்வாங்க என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று இயேசு கிறிஸ்துவிடத்தில் சொல்லி அந்த யூதருடைய மூப்பர்கள்கிட்ட சொல்லி அனுப்புகிறான். அவங்க அதே போய் அவங்க சொல்கிறாங்க. இயேசு இவைகளை கேட்கிறாரு.
இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்கள், அவருக்கு எப்பயுமே அவர் பின்னாடி ஒரு திரளான ஜனக்கூட்டங்கள் போயிட்டே தான் இருப்பாங்க, வந்துட்டே தான் இருப்பாங்க, அவருடைய வார்த்தையை கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்படி போகும்போது தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி அந்த 100க்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை ஆச்சரியப்பட்டு, நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறத கண்டார்கள். அவனுடைய வேலைக்காரன் ஒரே ஒரு வார்த்தையில் அவன் சுகமடைந்ததை எல்லாரும் பார்க்குறாங்க. ஆமாம், நாம் கூட இந்த வசனத்தை பார்க்கும்போது ஆண்டவர் பேசுனது, இந்த 100க்கு அதிபதி பேசுனதெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ளே எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்குது, நம்ம யாருக்காவது தெரிஞ்சவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாவோ கஷ்டத்தில் இருந்தாவோ நம்ம அவங்களுக்கு அந்த ஆண்டவரை பற்றி நம்ம சொல்கிறோமா, விசுவாசத்தோடு சொல்கிறோமா அப்படின்றது நம்ம பார்க்கணும். ஆண்டவர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.